Rose of Sharon Ministries presents. Hallelujah. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் இந்த இடத்திற்கு என்னை அழைத்ததற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கையை மேலே தலையிலேயே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, 3 பேர் பார்த்து சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் நல்லா கையை தட்டி வாயை திறந்து இந்த இரவில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை. ஹல்லேலூயா. கையை மேலே வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களா, சத்துரு வயிறு எரிந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்திய ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். 3 அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லணும். 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கட்டி பரிசுத்த ஆவிக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளில உங்களோட பேச இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு, ஜெயமும் கர்த்தரால் வரும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு என்ன வரப்போகுது? சொல்லுங்க, என்ன வரப்போகுது? சொல்லுங்க, என்ன வரப்போகுது? சொல்லுங்க, எனக்கு என்ன வரப்போகுது? சத்துருவின் நினைத்தான் எனக்கு கண்டிப்பா தோல்விதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேலெடுத்து சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இவ்வளோ நாள் காத்திருக்கிறீங்க, எதற்காக? எனக்கு எப்படியாவது என்ன வரணும்? ஜெயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் ஒரு மனுஷ கையிலிருந்து வராது, கர்த்தர் இடத்திலிருந்து மட்டும்தான் வரும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். இப்போ ஜெயம் வரணும்னா ஒன்று, அந்த ஜெயத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். சொல்லுங்க, எழுதுங்க. நம்ம முதல் பாயிண்ட் என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? காத்திருக்கணும். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு முதல் பாயிண்ட் நாம் என்ன இருக்கணும் தெரியுமா? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இவைகளுக்கு பின்பு மோவாப் புத்திரரும் 1 அம்மோன் புத்திரரும் 2 அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள 3 மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய். என்ன? யாருக்கு விரோதமா? யோசபாத்திற்கு விரோதமாக. அப்ப முதல் நாள் ஜெயத்திற்குள்ளே போக விரும்புகிறவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தத்துக்கு அடுத்த இன்னொரு காரியம் சொல்றாரு, நீ ஆயத்தத்தோடு என்னவாயிரு? பொறுமையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. சில எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க, என்ன தெரியுமா? வெயிட் பண்ணவே மாட்டாங்க. எல்லா காரியத்தையும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஜெபம்னு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க. இந்த சபையில அநேகருக்கு சில காரிய நன்மைகளை கர்த்தர் வாக்கியம் பண்ண போறார். சில திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, சில ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்கு சில தடைகளை சத்துரு கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் உடைத்து அவர்களை ஜெயத்தை காணும்படி கர்த்தர் கொண்டு வரப்போறார். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு நம்ம ஒரு கேள்விக்குறியா இருப்போம். என்னங்க நீங்க ஊழிய செய்யுங்க, பாஸ்டர் கூட இருக்கிறீங்க, போறீங்க வரீங்க, என்ன உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லையே? இன்னைக்கு நான் ஆயத்தப்படுகிறேன். நம்பர் 1 பாயிண்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட், நான் பொறுமையா இருப்பேன். 2வது பொறுமையாய். 3வது காத்திருப்பேன். சொல்லுங்க. 1 ஆயத்தப்படுது, 2வது பொறுமையாயிரு, 3வது காத்திரு, 4வது எல்லாவற்றையும் இழக்க தன்னை ஆயத்தப்படுத்துவேன். ஆமென். அப்போ நீ ஜெயம் கொள்ளணும், சத்துருவோடு கூட நீ ஜெயம் கொள்ளணும்னா, நீ போராட்டத்தில் வியாதியில ஜெயம் கொள்ளணும்னா, ஒன்று நீ காத்திருக்கிறவனாய் மாற வேண்டும்.
ரெண்டாவது, உனக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நான் ஒவ்வொரு வசனத்தின் மூலமா உங்களுக்கு காட்டி கொடுத்து இந்த முதல் நாளிலே ஜெபித்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பின்னாடி எல்லாரும் கையை மேல வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேரத்தை பார்க்காதீங்க. முதல்ல என்ன பண்ணு, கூட்டம் எப்ப முடியுதுன்னு தெரியாது. ஆனா என்னவா மாறு சொல்லுங்க, என்னவா மாறு? எதை பெற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க, பேசுங்க. எதை பெற்றுக்கொள்ளணும்? நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க, எதுக்கு சபைக்கு வந்துருக்கோம், எதுக்கு கூட்டத்துக்கு வந்துருக்கோம்? எப்படியாவது எனக்கு என்ன பண்ணணும்? ஜெயம் வரணும். கையை மேல தெளிவாக சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற எல்லா தடைகள் என்ன பண்ணணும்? உடைக்கப்படணும். அப்ப உடைக்கப்படணும். உன்னை நீயே கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, இந்த ஜெப நேரத்தில் இறங்குது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு விரோதமாய் எந்த கூட்டம் எழுப்பினாலும் இன்னைக்கு கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என் வாய் பேச்சை விடுறேன், என் கை பலத்தை விடுகிறேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விடுகிறேன் இன்னைக்கு. ஆமென். வரலையே, வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20:1. இவைகளுக்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசாபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். என்ன பண்ண வந்தாங்க? யுத்தம் பண்ண வந்தார்கள். பேசுங்க. என்ன பண்ண வந்தாங்க? யுத்தம் பண்ண வந்தார்கள். வாயை திறந்து பேசுங்க. என்ன பண்ண வந்தாங்க? யுத்தம் பண்ண வந்தார்கள். சில நேரத்தில் நீங்க ஜெபிச்சிட்டு போவீங்க, உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவாங்க. ஆமென். என் ஜனமே நிலப்படு, ஆயத்தப்படு. இப்ப யோசேப்புக்கு விரோதமா ஒரு கூட்டம் அக்கறையில நின்று இவரை அழிக்க வருகிறது. அந்த செய்தி யோசேப்பு கேட்டு பயந்தானாமா. அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? என்ன நீங்க மருத்துவமனையில பார்க்கலாம், எங்க உங்களை மற்றவர்கள் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பயம் உண்டாகும். நீங்க விசுவாசம் உள்ளவனாய் ஆயத்தப்படுங்க. நீங்க வீட்டுக்கு போறதுலாம் அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு பயந்து, அப்பொழுது யோசேப்பு பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் ஆயத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு பேர் தானே இது. இவன் யுத்தத்துக்கு டைரக்டா போக விரும்பல. இவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படல. எதற்கு ஆயத்தப்படுத்துகிறான்? ஜெபம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறான். நம்ம ஏன் தோல்வி அடையணும் தெரியுமா? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? நமக்குள்ள இந்த ஆயத்தம் இல்லாததினால நாம் இன்னும் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் தலை குனிந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் மற்ற விடத்துல கையேந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மற்றவங்க நம்மளை நடத்துவாங்களா, நமக்கு உதவி செய்வாங்களா? இல்ல. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. நீதானே என் துணையும் மாணி சொல்லுங்க. என் கேடகம் மாணி, என்னை நினைத்தவர் ஆசீர்வதிப்பவர். சொல்லுங்க. கையை வந்து என்னை நினைத்தவர், என்னை ஆசீர்வதிப்பவர், உம்மை நம்புவேன். யோசேப்பு மிகவும் பயப்படுகிற ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் சொல்ல, யோசேப்பு இப்ப நீ ஆயத்தப்படு, நாளை நீ தேடினாலும் அவன் கண்ணுகளுக்கு கையை தட்டி, கரங்களை தட்டி, பயத்தின் ஆவிகளை கர்த்தர் உடைக்கிறார். பயத்தின் கண்களை கர்த்தர் உடைக்கிறார். ஐயா நல்லா கையை தட்டி, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. இவன் ஒரு பெரிய ராஜா. யுத்தத்தை கேள்விப்பட்ட உடனே இவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? பேசு. என்ன வந்துச்சு?
நல்ல குடும்பம் நடத்தி வந்துட்டே இருப்பீங்க. திடீர்னு காலையில் எழுந்து பார்த்தா உங்க பிள்ளை சொல்லும், அம்மா எனக்கு ஒரு மாதிரியா கேரா இருக்கு, மயக்கமா இருக்கு. உடனே என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? இந்த இரவில் வீட்டை விட்டு சில பயத்தின் வல்லமையை கர்த்தர் உடைக்க போகிறாரையா, கைக்க போகிறாரையா, உடைக்க போறாரையா. இந்த இரவில் உன்னை தேடி வந்த சில பயத்தின் ஆவிய, சில யுத்த வல்லமைய, என் சபையே நீ விசுவாசம் உள்ளவனாய் மாறு. விசுவாசம் உள்ளவனாய் மாறு. விசுவாசம் உள்ளவனாய் தைரியமாகிலே. நீர்தானே என் துணையும் மாணி, என் கேடகமும் மாணி. கைத்தடி பல்லமா. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. கைத்தடி பாருங்க. நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. கைத்தடி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லிடுங்க. பயப்படாத சொல்லு. பருவதும் நிலைப்பது அசையாமல் நிலைத்திருப்பே. பருவதும் நிலைப்பது அசையாமல் நிலைத்திருப்பே. அவளும் பெண்களுக்கோ நிகழ்வதில்லை. அவளைய பெண்களுக்கோ நிகழ்வதில்லை. கை தள்ளி சொல்லுங்க. உண்மை நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன். கை தட்டோ. உண்மை நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன். உண்மை வரலையே. இவன் யுத்தத்தை கேட்ட உடனே படிய அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, என்ன கர்த்தரை தேடுகிறதற்கு, படிங்க எல்லாரும், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்களும் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடி தங்களை ஆயத்தம் படுத்திக் கொண்டார்கள். ஆமென். சங்கீதம் 40:1 சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன், அவர் என்னிடமா இந்த இரவிலே சாய்வார், என் கூப்பிடலின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். வரலையே. இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக யோசபாத்துக்கு பயம் வந்த உடனே அவன் சொல்றான், நாம் யுத்தத்துல ஜெயிக்கணும்னா நாம் பலம் தேவையில்லை, நம் பட்டயம் தேவையில்லை, நாம் இன்றைக்கு ஆயத்தப்படுவோம். அப்படின்னு சொல்லுங்க. கையை மேல தலையிலே சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க இரண்டாவது காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆயத்தப்பட்டா மாத்திரம் போதாது, ஆயத்தத்தோடு கூட என்ன பண்ணணும்? பொறுமை உனக்கு வேணும். ஒரு சிலர் சொன்னாங்க, என்னையா நீங்க அவன் நாளைக்கு நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான், இப்ப கூப்பிட்டு என்ன பண்ணலான்றீங்க? பொறுமையா என்ன பண்ணலாம்? ரொம்ப சவுண்டை விட ஜெபம் பண்ணணும், மொல்லமா ஜெபம் பண்ணு. சத்தம் கேட்டா கூட என்ன பண்ணுவான்? வந்து நம்மளை மேற்கொள்ளுவான். அல்லேலூயா. நடுங்கி வந்திருக்கிறியா?
இந்த இரவுல கர்த்தர் உன் நடுக்கத்தை மாற்ற விரும்புகிறாரு. எந்த காரியத்தை கண்டு நடுங்கி வந்திருக்கிறியோ, எந்த பிரச்சனையை கண்டு நடுங்கி வந்திருக்கிறியோ, எந்த யுத்த செய்தியை கேட்டு நடுங்கி வந்திருக்கிறியோ, எந்த போராட்டத்தை கேட்டு நடுங்கி வந்திருக்கிறியோ, எந்த மருத்துவ வார்த்தையை கேட்டு நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறியோ, கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் ஒரு 3 பேர் பார்த்து சொல்லுங்க, என்ன வயிறு இன்னைக்கு என்ன படு, நீ ஆயத்தத்தோடு என்ன படு. 3வது சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்யும்படி உன்னை அழைத்து வந்திருக்கிறாரு. நல்லா 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 ஊராமா கமா ரமா ஊராமா கமா ரமா. சட்டம் பத்தாது, இது தேவ சட்டம், இது தேவ சட்டம், இது தேவ சட்டம் உன் இடத்துல துணித்துக் கொண்டிருக்கிறது. என் மகளே, நீ வெறுமையா போக மாட்டேன். இன்னைக்கு வெறுமையா உன்னை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. இவ்வளவு நேரம் காத்திருக்கிறல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போக வழியெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இன்னைக்கு இறங்கி வருவாரு. இறங்கி விசுவாசிக்கிறீங்க, நல்லா கையை தட்டி என்ன முதல்ல என்ன பண்ணுங்க, உனக்கு ஜெயம் தானா வரும், உனக்கு அற்புதம் தானா வரும். நீ தேடி வந்த நன்மை, நீ எதிர்பார்த்து வந்த நன்மை, தீமைக்கு கர்த்தர் விட மாட்டாரு. இந்த இரவில் நன்மையாய் உனக்கு முடி சூட்டி உன்னை நடத்துகிற தேவன். கையை உயர்த்தி, ஆவியானவரே, இந்த விடுதலையின் சமர்ப்பித்த உன்னை ஆயத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல வாயை திறந்து கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரியிலே நீ ஒருமுகப்படு. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ ஒருமுகப்படு. இன்னைக்கு நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. கையை கட்டி அல்லே. அவன் ஒருமுகப்பட்டது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கினான். விசுவாசிகள் மாத்திர கையை தட்டி இந்த இரவு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா 70 நாட்களுக்குள்ள, இதிலிருந்து 70 நாட்களுக்குள்ள இதோ உன் எல்லையை தேடி ராஜாக்களை புறப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்ம இரவில் செய்ய முதல் நாள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆயத்தத்தோடு. என்ன வேறு சொல்லுங்க, என்ன வேறு? 3வது 4வது எல்லாவற்றையும் யோசேப்பை எடுத்து ஓரம் கட்டிட்டு கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டார். ஒருமுகப்படுகிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இன்னைக்கு கடந்து வரட்டும், வல்லமை கடந்து வரட்டும். எல்லா கரங்களும் மேல உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உன் சித்தங்கள் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த கையை மேல உயர்த்தி அவன் ஒருமுகப்பட்டான். எல்லாரும் அவனை குறித்து பயமுறுத்தினான். ராஜா, கண்டிப்பா அந்த எதிராளி நம்மளை அழித்து போய்விடுவான், நம்மை நொறுக்கிவிடும், தேசமே அழிக்கப்படும். இந்த இரவிலே கர்த்தர் சொன்னாங்க, நீ ஒருமுகப்பட்டு கையை மேல உயர்த்தி உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தின் மகிமையை நீ பார்க்க போகிறாய். தேவ வல்லமை உன் குடும்பத்தில் இறங்க போகிறது. கையை மேல உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
கண்ணை மூடி 2 கையை மேல உயர்த்தி உனக்கு ஜெயம் வரணும் சொல்லுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. கர்த்தாவே, உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தார்கள். ஆயத்தம் உள்ள கண்ணிகளால் நாம் தேவனுக்குள்ளே நிற்போம். இதோ மணவாளன் உன்னை தேடி வரப்போகிறார். மணவாட்டியே, சபையே, கையை மேல உயர்த்தி ஆவியானவரே சொல்லுங்க, வாயை திறந்து பரிசுத்த ஏற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை உன் கண்கள் காணும். தொடர்ந்து எங்களை நடத்தும் மகிமையான காரியம் செய்யும். இயேசுவின் பேராலே ஜெபங்களும் நல்ல பிதாவே. உன் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை, உன் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை இருக்குது மகளே, நீ பயப்படாத. இந்த வருஷம் முடியத்துக்குள்ள நீ அதை விட்டு தாண்டி வருவ. உனக்கு நிம்மதி இல்ல, இன்னையோட உன் பிரச்சனை நீக்கப்படுது. எரிந்து போ செத்த ஆவியே, எரிந்து போ படுத்துறாரு. இந்த இரவில் நீ ஆயத்தப்படு. தலைவனை மாறும். உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, உன் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. இன்னையோட போது நீ அழுது வந்திருக்கிற, நீ கண்ணீரோட வந்திருக்கிற, இன்னைக்கு எனக்கு ஏதாவது நடக்குமான்னு வந்திருக்கிற. 21 நாட்களுக்குள்ள உங்க குடும்பத்துல சில தடைகள் உடைந்து போகும். எந்த காரியம் உனக்கு விரோதமா இருந்ததோ அதை கர்த்தருடைய நாமத்துல நல்ல தலைக்கு மேல கையை தட்டி வாயை திறந்து ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இந்த இரவில எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆயத்தம் படுங்க. அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம்
அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.